Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம வேற லெவல் worth watching சீரீஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் எப்பா வேற லெவல் சீரீஸுங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்காக கூப்பிட்டு போவோம். அண்ட் நம்மளே யோசிக்க வச்சிரும், கொய்யால யாரா நீங்கள் இப்பெல்லாம் சீரீஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, இந்த நேம்லேயே இருக்கு, வீக் ஹீரோ. எப்படி ஒரு வீக்கான ஒரு மனுஷன் அது ஹீரோவா மாறுறான் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிளாஸை தான் காட்டுறாங்க. கிளாஸ் டெஸ்ட் நடந்திருக்கும் போல் இருக்கு. ஸோ அதனால வந்து ஆன்சர் சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் முன்னாடி நின்று. எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ எனக்கு இது தப்புடா, இது கரெக்டுடா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெஞ்சை போட்டு டப்புன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. கிளாஸே அமைதியாகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ செம்ம கோவமாக போட்டு அடிச்சிருக்காரு. ஏன் அடிச்சாருன்னெலாம் தெரியல. அப்படியே பின்னாடி எழுந்து போய் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே புக் எடுத்து மண்டையிலே கடாசுறாரு. அந்த புக்கை அப்படியே கட் பண்ணா வீக் ஹீரோ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து செம்ம படிப்ஸு. எப்போ பாரு புக்கும் கையோட தான் சுற்றினே இருப்பார். எப்போ பாரு ஸ்கெட்யூல் போட்டு படிக்கிறதே வேலை. கிளாஸு கூட பாருங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வருவாங்க. அவங்க ஸ்கூல் மேம் வந்து இந்த மாதிரி 2 பேர் வந்து மேக்ஸ்ல வந்து அவார்டு வாங்கியிருக்கா, இதோ வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் இன்னொரு பையன் சூம்பின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேருமே வராங்க. வந்த உடனே ஹீரோக்கு சொல்றாங்க, குட் ஜாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை தராங்க. அப்ப யாருமே கை தட்டல கிளாஸ்ல. அந்த சூம்பின்க்கு கொடுக்கும்போது மட்டும் எல்லாருமே கை தட்டுறாங்க. அவன் சரியான ரவுடி பையன் போல் இருக்கு, பட் நல்லா படிக்கிறான் போல. ஸோ இவன் வந்து பின்னாடி போய் உட்கார்ந்துடுறான். ஹீரோவே ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கான் பின்னாடி உட்கார்ந்து. அந்த சுபின் ரவுடி பையனும் அவன் கேங்கும் ஒரு பையனை வந்து டான்ஸ் ஆட சொல்லி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா செக்சியா பாம்பு மாதிரி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரியா ஆடலன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க அவனை. இந்த சுபின் பக்கத்துல போயிட்டு, இந்த பாரு உன்கிட்ட பணம் இல்லைன்னு தெரியும், அதனால தானே இங்க நீ படிக்க வந்திருக்க, நீ படிச்சாதான் உன் ஃபேமிலியே வந்து மேலே தூக்க முடியும், அதனால நீ இதெல்லாம் பொறுத்துன்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அவனா பயந்துட்டு நின்றுன்னு இருக்கான். எனக்கு கோக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க அந்த பையனை. ஹீரோ வந்து படிச்சுட்டு இருக்காரு. இந்த சுபின் ஒரு மாதிரி பார்த்துட்டு செருப்பை குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செருப்பை கழட்டி அப்படியே எய்ம் பண்ணி அவன் அடிக்க, ஹீரோவா ஹெட்செட் போட்டுட்டு இருக்காரா, அப்படியே கழட்டிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கும் சொல்றான். இவன் பார்த்துட்டு சாரி அப்படின்னு சொல்றான். உடனே இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிடுறான் ஹீரோ. உடனே இவன் முன்னாடி வந்து உட்கார்ந்து, தெரியாம தான் விழுந்துச்சுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, அதான் சொல்றேன் தெரியாம தான் விழுந்துச்சு, இதுக்கப்புறமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம காண்டாயிடுது. இதோ பாருடா, உன்னை யாருக்குமே இங்க பிடிக்காது, நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ வந்து மூட்டு போய் வேலையை பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவனுக்கு அப்படியே வந்து செமையா காண்டாகுது. ஒரு 4 பேர் கதவு திறந்துன்னு வரானுங்க, எங்கடா அந்த சூஹோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனா லாஸ்ட் பெஞ்ச் நல்லா கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான். அங்க ஒரு பையன் தான் எழுப்புறான், ஏய் சூஹோ ஏந்துடுறா, உன்னை தேடி 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனை ஏஞ்சி பாக்குறான். அதுக்குள்ளேவா சோத்துக்கு மணி வச்சிட்டாங்க, நல்லா தூங்கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி பார்த்தா, ஏய் நீ தான்டா சூஹோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்த கத்துறான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஏன்டா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அவ கூட என்னடா வேலை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனா, அந்த பொண்ணா, எந்த பொண்ணை சொல்ற நீ, அந்த பொண்ணா, அவ தான் எனக்கு மெசேஜ் பண்ணின்னு இருந்தா, அதனாலதான் நான் சும்மா பேசினேன், அவ என் டைப்பே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய லவ்வர் போல் இருக்கு, அடிங்கடா அவனை அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேங்ல இருக்கிறவனுங்களாம் இந்த சூஹோவை பழப்பாங்கன்னு பார்த்தா இந்த சூஹோ அசால்ட்டா தப்பிச்சிட்டு இருக்கான் எல்லா அடியில இருந்தும். அப்புறமா பொலன்னு பொழக்கிறான். கிளாஸே 2 ஆயிடுது. கடைசியில அந்த லவ்வரை பிடிச்சி காதை திருகி, என்னடா உனக்கு வேலை இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறான். ஸோ கடைசியா விட்டுறான். பட் இருந்தாலும் அவனுக்கு ஆத்திரம் தாங்கல போல. அவன் வந்து சூஹோவை அடிக்க வர மூக்கிலே ஒரு பஞ்சு, அவள்தான் கீழே ஊந்துடுறான். இதோ பாருங்க, அவனை மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு போயிட்டு, நான் தான் அடிச்சேன்னு சொன்னீங்க, கிழிச்சிருவேன் அவங்க எல்லாரையும், மறதியா போங்கடா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோ பக்கத்துல தான் இவனுங்க சண்டை போட்டிருப்பானுங்க. இந்த சூஹோ பார்க்குற ஹீரோவை, என்னப்பா தம்பி என்னைய பார்த்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்க, ஹீரோவோட 2 பெண் ஏதோ கீழே விழுந்து கிடக்குது. ஓ நான் தான் தள்ளி விட்டேனா அப்படின்னு கேட்குறான்.
ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஓ சாரிப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே வெளில போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு திரும்பிடுறாரு. இவரும் அப்படியே ஸ்மைல் பண்றான். கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா வந்து யார் கூட ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு, மேக்ஸ்ல வந்து நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆமே அப்படின்னு உடனே ஹீரோ வந்து அந்த சர்டிபிகேட் எடுத்து கொடுக்குறான். இவரும் பாக்குறாரு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து படிக்க போயிடுறாரு. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு மேம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா உள்ள வந்து இன்னுமா டச்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே அவர் வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி வந்து அவங்க அம்மா தான் போல் இருக்கு அந்த சொல்லி கொடுக்குறவங்க. ஸோ அதை தான் லெக்சரரா பார்த்துட்டு இருக்காரு. இவரும் அதை தான் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் ஸ்கூலுக்கு சீக்கிரமா வந்துருவானே. டோரை ஓப்பன் பண்ணா சூஹோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான். இவன் பாட்டுன்னு லைட்டா போடுறான், ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா புரண்டு புரண்டு பத்துன்னு இருக்கான் அங்கேயே. ஸோ ஹீரோ வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் போல் இருக்கு. யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சட்டையை வந்து பாத்ரூம்ல தூக்கி போடுற மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கான் எங்கடா அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோட ட்ரெஸ்ஸை தான் தூக்கி பாத்ரூம்ல போட்டிருக்காங்க போல் இருக்கு. ஆனா யார் போட்டாங்கன்றத காட்டல. அந்த ரவுடி பையனை தான் பாக்குறாரு. ஏய் என்னடா முறைகிற இங்க பார்த்து அப்படின்னு அவனுங்க குரல் விட ஹீரோ வந்து திரும்பிடுறாரு. ஸோ எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்களா கிரவுண்ட்ல. ஹீரோ மட்டும் ரொம்ப பொறுமையா ஓடிட்டு இருக்காரு. அவரால் சுத்தமா முடியவே இல்லை. ஸோ எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரையும் ஓவர்டேக் பண்ற மாதிரி இந்த சூஹோ ஓடிட்டு இருக்க போயிட்டு கிராஸ் பண்ணிடுறான் அந்த லைனை. கோச் கேட்குறாரு நீ நல்லா ஓடுறடா, ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்து தொலையண்டா, நல்லா ஸ்போர்ட்ஸ் காலேஜ் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க உசேன் போல்ட் தெரியுமா, அவனுக்கே நான் டஃப் கொடுப்பேன், ஆனால் எனக்கு இதுதான் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு போய் உட்காந்துடுறான். ஸோ எல்லாரும் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்க ஹீரோவா பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரு பொறுமையா. ஸோ அப்போ இவனுங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்கானுங்க ஹீரோவை போட்டு பாரா தம்பி மாரி ஓடி வரான் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த சூஹோவால பார்க்க முடியல. உடனே ஷூவை வந்து கழட்டி அந்த பையன் மேலே தூக்கி வெறிறான். அவனுக்கும் மேலே பட்டுருது. யாரா அவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா சூஹோ. டேய் அந்த ஷூ எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிருந்து கத்த. இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இவனும் வந்து அந்த ஷூவை எடுத்துட்டு போயிட்டு இண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் வந்து ஜேமி அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி மரியாதையா கிளம்பு. இவனுக்கு ஒரு மாதிரி எழுது. ஸோ அந்த ரவுடி பையன் பார்க்குறான் இவன் என்ன ஓவரா பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கோச் சொல்றாரு இதோப்பா தம்பி நீ படிப்புல நல்லா தான் பண்ற, ஆனால் ஃபிட்னஸ்லயே நல்லா இருக்கணும்ப்பா, அப்பதான் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி கேங் வந்து ஹீரோவை பட்டு கலாச்சிட்டு இருக்கா. ஹீரோவே வந்து நிக்கிறாரு. இவனுங்கெல்லாம் அப்படியே வாயை மூடிடுறானுங்க. ஹீரோ கிட்ட வந்து இதோ பாரு இதெல்லாம் நிறுத்திக்கோ, இந்த ஃபேவரை மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ரவுடி பையனா பார்த்துட்டு என்ன சொன்ன, இதோ பாரு நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் தெரியவா, எல்லாத்தையும் நிறுத்திக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே கோவத்துல சொல்ல இவனுங்கெல்லாம் பாக்குறானுங்க. அப்படியே ரவுண்டு கட்டிடுறானுங்க ஹீரோவை. ஸோ அப்படியே ஒருத்த வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். ஹீரோவா மரியாதையா விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பார்த்தா ஒரு சார் வந்துட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்படியே விட்டுறானுங்க. ஒன்றும் இல்லை சார் சும்மா நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து தட்டி விட உடனே அவன் காது கிட்ட போய் சொல்கிறான் நீ காலேஜுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் வந்து இல்லை சார் சும்மா தான் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு அப்படியே. ஸோ அவரோட எம்டி லைஃப்பை காட்டுறாங்க. ஸோ உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு தனியாக வீட்டில். அப்போ யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சூஹோ தான் வந்திருக்கான். படிப்பாளி நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சூஹோ கேட்க இது ஏன் வீடுறா அப்படின்னு இவன் சொல்கிறான். ஓ சிக்கன் ஆர்டர் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே. ஓ இந்த பிளாக் தான் போட்டுருந்துச்சு 101 தானே அப்படின்னு. உடனே இது 102. ஓ அப்படியா சரி ஓகே கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஹீரோ வந்து நான் இதுக்கு உனக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க டே நான் உன் ஃப்ரெண்டுடா ரூடா நந்துக்காத என்கிட்டலாம் தண்ணி கொடு ஓடு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் சரி போய் தண்ணி எடுத்துட்டு வரான். கிளாஸ்ல ஊற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனே வாங்கிடுறான். வாங்கிட்டு ஒரு தண்ணி கூட கேட்டால் கொடுக்க மாட்டேற, சொத்தையா கேட்டேன் தண்ணியை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடக்குன்னு மொத்தத்தையும் குடிச்சிடுறான். ஹீரோ பார்க்குறான் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே தம்பி நல்லா படி, இவங்க அம்மா அப்பா பேச்ச கேளு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனும் புதுசாக ஒரு பையனை காட்டுறாங்க. டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான். பென்சோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் எல்லாருக்கும். ஸோ இவன் தனியாக உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த ரவுடி கேங் வருது வந்து ஏய் உன் பேர் தானே பென்சோ, அந்த ஸ்கூல்ல இருந்தானே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கலாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ரவுடி பையன் வந்து ஹீரோ சேர்ல உட்காந்துட்டு இருக்கானா. ஹீரோ வராரு வந்து தல்றா என் சேர்ல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையனை பார்த்து சொல்ல அவனை திரும்பி பார்த்துட்டு முடியாது என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோ வந்து ஒரு பெண் எடுத்துடுறான் கையில.
பார்த்தா அந்த பெண்ணை வச்சு கழுத்துலேயே குத்திடுவான் போல் இருக்கு. அவ்வளோ கோவப்படுறான். அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கவே அந்த சூஹோ வந்து ஏய் என்னடா பண்ணுறீங்க, சும்மா நயா நயானு கத்தின்னு இருக்கீங்க, ஒரு மனுஷன் தூங்க கூட கூடாதாடா, தூங்க விடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. அந்த ரவுடி பையன் மட்டும் ஹீரோவை பார்த்து உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த ரவுடி பையனும் கேங்கும் செம்மையாக போதையை போட்டு பப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இவனுங்களாம் கூட இருக்குன்னா ஏற்றி விடுறானுங்க. அவன் என்னடா ரொம்ப ஓவராக பண்ணுறான், பெண்ணை கையில் எடுத்துகிட்டு என்னமோ குத்துற மாதிரி வரான், அவனை ஏதாச்சும் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏற்றி விட இவனும் அப்படியே பிளானை போடுறான். ஸோ அவன் படிப்பில் தாண்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏன்னா அவன் ரொம்ப படிக்கிறான் அதை அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் பேர் யாங்கு, இவனை பார்த்துக்கோங்க, இவனும் ஒரு மெயின் கேரக்டர் தான். இந்த யாங் வந்து ஒரு மாதிரி போதையெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்தா காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் கொடுக்க இவனும் வந்து எண்ணி பார்க்காமலே வாங்கிக்கிறான். ஸோ வாங்கிட்டு வெளில போய் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இவன் அந்த ரவுடி பையன் போயிட்டு இந்த மாதிரி இவன்ட்டு அவனுக்கு கேட்கணும், அந்த ஃபென்டால் இருக்கு அதை வந்து ஒருத்தவங்க கழுத்தில் வந்து நம்ம போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலி அது கழுத்தில் போட்டால் சில பேருக்கு பெயின் கில்லர் மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரௌசி ஆக ஆரம்பிக்கும், சில பேர் வாமிட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவனை கேட்டு வச்சுக்கிறான். உடனே இவன் வந்து சொல்கிறான், அது பேர் தேவையில்லாத அந்த பிரச்சனைலாம் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவன் வந்து இவனை பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருக்கான், போகிறான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஏதோ எக்ஸாம் போல் இருக்குது, எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரவுடி பையன் உள்ளே வந்துட்டு பெஞ்சோ உன்னை வந்து மிஸ்ஸு கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சோ வெளில கூப்பிட்டு போகிறான். பார்த்தா ஒரு வெண்டிங் மிஷின் முன்னாடி ஜூஸ் எடுத்து குடிக்கிறான், இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உன் ஸ்கூலில் ஒரு தெரிஞ்ச பையன் இருக்கான், அவன்கிட்ட கேட்டேன், நீ வந்து நல்லா அடி வாங்கினியாமே, செம்மையாக கலாச்சாங்களாமே உன்னை போட்டு, அதனால தான் அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டியாமே கோழை மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெஞ்சோக்கு அப்படியே வேர்க்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கிறான். இவன் இதோ பாரு கவலைப்படாத, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் பக்கத்தில் வந்து உட்காருவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெஞ்சோவும் அந்த ரவுடி பையன் பக்கத்தில் போய் உட்காடுறான். பாரு நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, ஸோ அதனால் நான் எதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் அப்படியே ஒரு மாதிரி இவனை பார்க்க கட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ எல்லாரும் கொஷின் பேப்பர் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. ஸோ இந்த ரவுடி பையன் வந்து அந்த பெஞ்சோவை பார்க்குறான், பார்த்துட்டு பண்ணுடா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். ஸோ எக்ஸாம் போயிட்டு இருக்கும் போது இவனா ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து உன்னிப்பா எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. இவன் கையில வந்து வெள்ளை கலர்ல ஒன்று வச்சிருக்கான். ஸோ ஹீரோ கழுத்துலேயே வந்து அடிக்கிறான் அதை வச்சு. ஸோ ஹீரோ வந்து செம்ம காண்டில் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு மேம் வந்து என்ன பண்ணுற திரும்ப முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உன் கழுத்தில் வந்து ஒரு பூச்சி இருந்துச்சு அதை தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன். ஸோ ஹீரோ வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ட்ரௌசி ஆக ஆரம்பிக்குது. இவருக்கு எதுவுமே தெரியல கிளியரா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கானுங்க ஹீரோவை. ஒரு நிமிஷம் அவன் அப்படியே விட்டுட்டு பாத்ரூம்க்கு போயிடுறான். போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். அவனால் நிற்க கூட முடியல ஸ்டெடியா. மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளில வரான். அப்பயும் அவனுக்கு சரியாகலை. ஸோ டைம் போயிட்டே இருக்கு. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கானா, என்ன பண்ணுறதுனே தெரில அவனுக்கு அந்த ட்ரௌசியை போக்குறதுக்கு. ஸோ அப்படியே அவனையே அரைஞ்சிக்கிறான், பலார் பலார் பலார்னு. முன்னாடி வந்து அந்த சூஹோ தூங்கிட்டு இருக்கானா, என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஏஞ்சி பார்க்குறான் பின்னாடி. பார்த்தா இவன் அவனையே போட்டு பலார் பலார்னு செவிலே அடிச்சிட்டு இருக்கான், தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கிறான் எக்ஸாமை. ஸோ எழுதி முடிச்சிடுறாங்க எல்லாரும் எழுதி முடிச்ச பிறகு அந்த எக்ஸாமில் வந்து என்னென்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து படித்து காட்டிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வரும்போது 15th கொஸ்டின் வரும்போது ஹீரோ வந்து தப்பாக எழுதிட்டு இருப்பான் போட்டிருக்கு. அப்படியே அவனுக்கு செம்ம காண்டாகுது. கையை போட்டு அப்படியே பெஞ்சிலே இடிக்கிறான். அந்த சூஹோ பார்க்குறான், யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ செம்ம காண்டாகி பின்னாடி போய் அந்த புக்கெத்து மண்டையில அடிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்துருப்போம்ல. ஸோ அவன் மண்டையில வச்சு உடைக்க முன்னாடி ஒருத்த உட்காந்துக்கிறான். அவனை பெண்லேயே அப்படியே கையில் குத்திடுறாரு. இன்னொருத்த செம்மையா பார்த்து பயந்துடுறான். அந்த ரவுடி பையனை அப்படியே மூஞ்சில துணியை சுற்றி அந்த புக்கை வச்சு நங்கு நங்குன்னு அடிக்கிறான். மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே இவன் வந்து அப்போவே சொன்னல என்னை விட்டுரு தனியா, இல்லைன்னா அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும் சொன்னல அப்படின்னு ஹீரோ சொல்ல போய் திரும்பி அடிக்கலான்னு போகிறான் அவனை, அந்த ரவுடி பையனை. உடனே சூஹோ வந்து ஹீரோவை தள்ளி விட்டுடுறான் பிடிச்சி. ஏன்னா ஹீரோ வந்து இன்னொரு அடி அடிச்சா கண்டிப்பாக அவன் செத்துருவான். அந்த சூஹோ வந்து ஹீரோவை பார்த்து பாரு நீ லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணுற போதும் அப்படின்னு சொல்கிறான். ஓ அடுத்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்துச்சு நிற்க
ஏய் நானே இப்பதான்டா தூங்கி எழுந்துச்சி வரேன், என்னடா நான் காமெடி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு செம காண்டாயிடுறாரு ஹீரோ. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சேரை எடுத்துட்டு அடிக்கலான்னு போறான். ஹீரோ வந்து சேரை தூக்கி சூஹோவை அடிக்க போறானா, ஆனா சூஹோ வந்து அந்த சேர்ல இருந்து அடிப்படாம அப்படியே தப்பிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே மேம் உள்ள வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சூஹோ வந்து இல்ல நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கோம், சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் சாரி சொல்றா அப்படின்னு ஹீரோவையும் சொல்றான். ஹீரோ வந்து அப்பதான் ரியலைஸே பண்றான், நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோமா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் செம கோவத்துல இருந்திருப்பான். அவனுக்கு இப்பதான் புரியவே வருது எல்லாமே. அப்படியே சீனா கட் பண்ணா பார்த்தா ஹீரோ அந்த மேமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ரவுடி பையனுக்கு வந்து நல்லா மூக்கில் கட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்து கத்துறாங்க, எப்படா நீ என் பையனை இப்படி போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ செம்ம தெளிவாக இப்போ பாருங்கள் உங்கள் பையன் தான் அது எல்லாத்தையும் ஆரம்பித்தான், என் மேலே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் கலரில் அட்டாச் பண்ணால இன்னொரு பையன் கழுத்தில். ஸோ அதை வந்து காட்டுறான், இன்னொருத்தனை வச்சு என் கழுத்தில் வந்து அடித்தான் இதை அப்படின்ன உடனே எப்படி நீ இதெல்லாம் சொல்ற, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, உங்க பையனோட பேக்கை நான் கையோட தூக்கின்னு வந்திருக்கேன், இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுறான். பார்த்தா அந்த ட்ரக் வந்து அவனோட பேக்ல தான் இருக்கு. அவங்க அம்மாவால ஒண்ணுமே பேச முடியல. இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது அந்த ரவுடி பையனுக்கும். எல்லாம் வந்து அந்த மேமும் அந்த ரவுடி பையனோட அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க உங்க பையனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும், இது வந்து நார்மல் சண்டை கிடையாது, உங்க பையன் ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரவுடி பையனை வெளில கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோ வந்து அப்பயும் அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கானா. இதை பார்த்து செம்ம காண்டா வரும் அந்த ரவுடி பையன். ஹீரோ வந்து கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ரவுடி பையன் கூட இருக்க 2 பசங்க வரானுங்க. வந்து டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே இங்கே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறான். ஸோ கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓடி போகிறாங்க, டே எதுவும் சண்டை நடக்க போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஓடி போய் பார்த்துட்டு இருக்காங்க பாத்ரூம்குள்ளே. அவனுங்க 2 பேரும் வந்து என்னடா பண்ணுற பாத்ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஸோ வெளில இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா உள்ள நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மனசுக்குள்ளேயே அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ட்ஸ்னா என்ன தெரியுமா, ஒரு பெல்லை வந்து அடிக்கும் போது நாய் ஓடி வரும் சாப்பிடும், திருப்பியும் பெல் அடிச்சா ஓடி வரும் சாப்பிடும், திருப்பியும் பெல் அடிச்சா சாப்பாடு போட போறோம்னு நினைச்சு வரும் சாப்பிடும், அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை எடுக்கிறான். எடுத்து அந்த பெண்ணை வந்து கிளிக் பண்ணி திருப்பியும் ரிலீஸ் பண்றான், கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்றான். இவனுங்களா பதறானுங்க நின்று. இது பாரு எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு, தயவு செய்து என்னை விட்டுரு, இப்படியே விட்டுருங்க, இல்லைன்னு வச்சுக்கோயேன் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிடுறான். இவனுங்களுக்கு அலறிடுது, குத்திர போறான் பெண்ணை வச்சு. ஹீரோ எல்லாரும் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு உள்ள, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒருத்தனை பார்த்து நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்து நீ என்ன எனக்கு க்ளோஸா, நான் எதுக்கு உன்ட்டு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு கிளாஸ்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கான். பென் எடுத்து எழுதலான்னு பார்த்தா கையெல்லாம் நடுங்குது. ஆக்சுவலி இவனுக்கும் செம்ம பயம்தான், பட் இருந்தாலும் இப்படி பண்ணாதான் வந்து அவனுங்க வலிக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு ஹீரோ. ஸோ அந்த சூஹோ என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம, ஏ தம்பி என்ன கிளாஸ் ஆளே காணோம், எங்கே போனானுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா அந்த யாங்க காட்டுறாங்க. அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். நான் அப்போவே சொன்னல எதுவும் தேவையில்லாமல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாரு மூக்கு உடஞ்சி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அந்த ரவுடி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரி சொல்லு உனக்கு என்ன ஆச்சு, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த யாங்கு. என் கிளாஸ் பையன் ஒருத்தன். ஓ அப்படியா, சரி நீ எவ்வளோ எனக்கு பே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எவ்வளோ வேணாலும் பே பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்கிறான். உடனே ஓ அவ்வளோ பணம் கொட்டி வச்சிருக்காடா, உங்கள் அப்பா பண்ணது தானே தூக்கி தரப்போற, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு இன்னொன்று சொல்லு, இந்த மாதிரி யாங் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு இவன் கேட்குறான். இவனும் வந்து யாங் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ வந்து பஸ்ஸில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ இந்த சூஹோ வந்து நிற்கிறான் பக்கத்தில். ஏ தம்பி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவரும் அந்த பஸ் விண்டோரை ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, பாரு நம்ம ஏதோ கல்யாணம் ஆக போறவங்க மாதிரி அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இவன் கலாச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து சாரி அப்படின்னு சொல்றான், ஏன்னா அன்னைக்கு பண்ணதுக்காக. சாரிலாம் நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, அதுக்கு பதில் அதாவது சாப்பாடு வாங்கி கொடு சரியா, சரி சிக்னல் போட்டாங்க வட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்போ தான் ஹீரோ பார்க்குறான், ஓகே வந்து பார்ட் டைம் ஜாபாக டெலிவரி பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஹீரோ வந்து ரொம்ப தனிமையாக இருக்கான், அவன் பாட்டுன்னு தனியாக சாப்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே இந்த சூஹோ லைஃப்பை காட்டுறாங்க.
இவன் வந்து ஃபுல்லாக டெலிவரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூல்லேயே போயிட்டு குளிச்சுட்டு ஸ்கூல்லேயே தூங்கிடுவான் போல் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராரு ஹீரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துருவார்ல இவர் தான். எப்போவுமே என்ன பண்ணுவான், வந்த உடனே டோர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருவான், விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுவான், சூஹோ வேற எழுப்பி விட்டுருவானா. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுன்னு தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த சூஹோ நல்லா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ கிளாஸ்க்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் லஞ்ச் போல் இருக்கு. ஹீரோ வந்து அவன்கிட்ட போயிட்டு எழுப்புறாரு சூஹோவை. பார்த்தா ஹீரோ வந்து யாரோ அடிக்க வராங்கன்னு சொல்லிட்டு தடுக்கிறான் கையை வச்சு. நீயா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இது வந்து லஞ்ச் டைமு, அதுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி திருப்பி படுத்துடுறானா. இல்லை ஆக்சுவலி வந்து நீ தானே சாப்பாடு வேணும்னு கேட்ட, உனக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிய படுத்துடுறாங்கன்னா. பார்த்தா வெக்கமே இல்லாமல் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கான் சாப்பாடு முன்னாடி. ஹீரோ வந்து வாங்கி கொடுத்துருக்கான் போல இருக்கு, ஸ்கூல் சாப்பாடு தான். அது ஸ்கூல் சாப்பாடு, அதை பாரு நான் எக்ஸ்பென்சிவான சாப்பாடு கேட்டேன், இதெல்லாம் யார் திம்பா, நானே வாங்கிப்பேன், இதை காசை கொடுத்து, நீ எதுக்கு வாங்கி தரணும் எனக்கு அப்படின்ன உடனே ஹீரோ வந்து அப்போ சாப்பிடாத அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவன் வந்து வெக்கமே இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடான். இவன் கிளாஸ் பசங்களாம் பார்க்குறாங்க, அது பாரு இவங்க 2 பேருமே செம க்ளோஸ் ஆகிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சூஹோ வந்து ஒரு நல்ல பிளேயர் தெரியுமா, அவன்லாம் கவுண்டர் பஞ்ச் வேற லெவலில் கொடுப்பான், செம பாக்ஸரும் கூட அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த பென்சோவும் பார்த்துட்டு இருக்கான். அந்த ரவுடி பையன் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த யாங்கும் அவங்க கேங்கும் வராங்க. வந்து என்ன லேட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பையன் கேட்க, ஆமாம் எப்போ அந்த பையன் வெளில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அந்த யாங்கு. ஹீரோ எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து வெளில வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பென்சோ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கிராப் ஸ்கூல் போறியா, எப்போ போற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து ஹெட்செட்டை கழட்டிட்டு இதோ பாரு, நீ என்கிட்ட சாரி சொன்னாதான் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ என்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணாத சரியா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு வெளில போயிடுறான். இந்த சூஹோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கானா, கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவனா டக்குன்னு வந்து எழுச்சி யாரா நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்க வர எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா என்னை எழுப்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூஹோ கேட்க, நாங்கள் யாரும் எழுப்பல தம்பி, நீயே தான் எழுச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். ஓ அப்படியா, நானே தான் எழுச்சிக்கிட்டேனா, சரி ஓகே திரும்ப தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூங்க போயிடுறான். ஸோ ஹீரோ வந்து வெளில போயிட்டுருக்கான். பார்த்தா அந்த ரவுடி பையனும் அந்த கேங்கும் வெளில தான் நின்றுட்டுருக்கு. ஹீரோ பார்க்குறான் திரும்பியும் இவனா அப்படின்னு சொல்லிட்டு. சரி கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த யாங் வந்து கையை வச்சு மறைக்கிறான் ஹீரோவை. இதோ பாரு தம்பி, இதை பர்சனலாக எடுத்துக்காத, இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செவ்விலே ஒரு ஆறாயிரம். ஹீரோ அவள் தான் ஒரு மாதிரி லைட்டாக கொலாப்ஸ் ஆயிடுறான். அவள் தான் ஹீரோவை தூக்கிட்டு போகிறானுங்க இந்த கேங் அப்படியே. ஸோ இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த பென்சோவும் பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளாஸ்குள்ளே ஓடி போய் அந்த சூஹோவை எழுப்புறான். இந்த மாதிரி வந்து ஹீரோவை அந்த கேங் கூட்டு போகுது, அந்த ரவுடி பையன் கேங் ஏதோ பண்ண போகிறாங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் தூங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, ப்ளீஸ் உனக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும்ல, எப்படியாச்சும் அவனை காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே, நாங்கள் க்ளோஸே இல்லைடா, ப்ளஸ் எனக்கு வேற பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுச்சிக்கிறான். நான் உனக்கு பே பண்ணுறேன், உனக்கு டபுளாக கூட பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பென்சோ வந்து இந்த சூஹோ கிட்ட சொல்ல, சூஹோ வந்து இவன் மண்டையை உடைப்பான்னு பார்த்தா, அப்படியா ரொம்ப நன்றிப்பா, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒத்துக்கிறான். ஸோ இவனுங்க வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கானுங்க, எந்த சந்தில் அடி வாங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பென்சோவும் பார்த்துட்டே வரான் எந்த சந்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவை சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த யாங் கேட்குறான் அந்த ரவுடி பையன்ட்ட, என்ன பண்ணோம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கையை உடைச்சிடு, அவன் இதுக்கப்புறம் படிக்கவே கூடாது அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்ல. ஸோ இவனும் ரெடி ஆகுறான். அவள் ஹீரோ பார்க்குறான் சுற்றி முற்றி என்ன பொருள் இருக்குது, இதெல்லாம் வச்சு எப்படி இவனுங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்கிற தொட்டி எடுத்து மண்டையில அடிக்கிறான். ஸோ அவன் லைட்டாக கொலாப்ஸ் ஆயிடுறான். அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க மேலெல்லாம் மண்ணை தூக்கி போட்டுடுறான், அந்த தொட்டியில் இருக்க மண்ணை. ஸோ எல்லாரும் லைட்டாக கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஒருத்த பின்னாடி அடிக்க இவனும் பேக் வச்சு அசால்ட்டாக வந்து மேனேஜ் பண்ணிடுறான். ஸோ எல்லாரும் வந்து கீழே வந்து கிடக்குறாங்களா. சரி இதுக்கப்புறம் நிறுத்திக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது பின்னாடியே வந்து அந்த யாங் வந்து ஹீரோவை புரட்டி போட்டு அடிக்கிறான். ஸோ ஹீரோவால் நகர கூட முடியல. உடனே அந்த ரவுடி பையன் வந்து தள்ளி விட்டுட்டு இந்த யாங்கை செம்மையா போட்டு அடின்னு அடிக்கிறான். டேய் கையை பிடிங்கடா இவனோட கையா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலே ஏறி பயங்கரமா மிதிக்கிறான். ஹீரோவால் வலி தாங்க முடியல, கதறிட்டு இருக்கான் கீழே விழுந்து. ஸோ பார்த்தா வெளில ஒரு பொண்ணை வந்து நிற்க வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஸோ பார்த்தா அந்த பொண்ணு வெளில தான் நின்றுட்டு இருக்கு.
அந்த சூஹோ அங்கேருந்து ஓடி வரான். அந்த பொண்ணு பார்க்குது யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஹோ பறந்து வந்து இவன் அட்டாக் பண்ணுறான். இந்த ரவுடி பையன் கீழே விழுந்துடுறான். என்னடா பண்ணுற, ஓகேவா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோவே பாவம் செத்துக்கிட்டு இருக்கான். கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டான். சீக்கிரமாக கையை கொடு, என் கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து கையை பிடிச்சி மேலே எழுச்சிக்கிறான். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த யாங் பார்க்குறான். சூஹோக்கும் இவனுக்கும் செம்ம சண்டை போகுது. சூப்பராக சண்டை போடுறானுங்க ரெண்டு பேருமே. ஸோ செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்களா. இந்த பக்கம் ஹீரோ வந்து தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த ரவுடி பையன் அவனை போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க முத்துன்னு முத்திட்டு இருக்கானுங்க ஹீரோவை. இந்த சைடு ரவுடி பையனுக்கு வந்து கொலவெறி இன்னும் ஆறுல போல் இருக்கு. உடனே ஒரு பீர் பாட்டில் எடுக்க போறான். இந்த சூஹோவும் பாக்குறான். டி நிறுத்துடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவனும் விட மாட்டானா. சண்டை போட்டுட்டு இருக்கவே வந்து சாகடிக்கலான்னு போறான் அந்த பியர் பாட்டிலை வச்சு. பார்த்தா அந்த பென்சோ வந்து டக்குன்னு ஒரு இடி அவளோட கீழே விழுந்துடுறான் அந்த ரவுடி பையன். ஆக்சுவலி இவன் வந்து சும்மா ஃபைட் பண்றதுக்காக மட்டும்தான் வர சொல்லியிருப்பான். ஆனா வந்து இவன் கொலை பண்ற அளவுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க யாருமே எதிர்பார்க்கல. அந்த யாங்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். இது பாரு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, ஒருத்தனை சாகடிக்கிற அளவுக்கு போவ நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஹோ கேட்க. ஸோ அந்த யாங்குக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா இவன் கூப்பிட்டா நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனை வந்து சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். என்னப்பா தம்பி, நீ கூப்பிட்டு வந்த ஆளே வந்து பாரு நீ பண்ண வேலைக்கு கிளம்பி போறான், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சூஹோவே வந்து வழி அனுப்பி விடுறான். ஹீரோ சொல்கிறான் அந்த ரவுடி பையனை பார்த்து, இது பாரு நிறுத்திக்கோ, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. சூஹோ வந்து இந்த மாதிரி இந்த சண்டை போட்டதில் எனக்கு செம்மையாக டயர்டாக இருக்குது, ஏதாவது போய் சாப்பிடணும், எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட. ஹீரோ வந்து இல்லை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஆக்சுவலி இவன் வந்து சாப்பிட கூப்பிட்டு போவான்னு பார்த்தா இவன் வந்து அங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணுறான் போல் இருக்கு. லேட்டாக வந்துட்டு ஆன்ட்டி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து தரையை துடைக்க விட்டுடுறான். அதுக்கப்புறம் அந்த பென்சோவை வந்து சாமான் கழுவ விட்டுடுறான். ஸோ சூஹோ வந்து பியர் பாட்டிலில் அடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கேட்குறான், எத்தனை பார்ட் டைம் ஜாப் தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 2 பார்ட் டைம் ஜாப் பண்றேன், என்ன அதுல என்ன என்னை பார்த்தா மெச்சோர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி பேசிட்டு இருக்கானா. ஸோ இவனுங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து இந்த பென்சோ சொல்றான், அந்த மாதிரி அன்னைக்கு நான் பண்ணதுக்கு சாரி, என்னை வந்து அவன் மிரட்டினான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால்தான் அந்த பொருள் என்னதுன்னு கூட தெரியாது, ட்ரக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் இவனை பார்த்து. இந்த சூவா சாப்பிட்டுட்டு இருக்கானா, அச்சு நவுத்துன்னு இருக்கான் சாப்பாடை. பக்கத்துல இருக்கணும் பாக்குறான், எப்படி இதை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாரு இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சொல்லி கொடுக்குறான். ஸோ அவனும் சாப்பிட்றான். செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஹேங் அவுட் பண்றான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம். ஸோ இவனை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சூஹோ வந்து இந்தாடா இப்படி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்ட போறான். அப்போ ஹீரோ வந்து கை கழுவுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அடைச்சி கை கழுவுறதாவது இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்து திணிச்சு விடுறான். ஸோ ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எல்லாமே. அப்போன்னு பார்த்தா அவங்க அப்பா வேற மெசேஜ் பண்ணுறாரு, இன்னும் படிக்கலையா, நைட் ஸ்டடிக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெசேஜ் அப்படியே அவன் இக்னோர் பண்ணிடுறான். வீட்டுக்கு போயிட்டு பென்சோ வந்து இந்த சூஹோவோட இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இந்த சூஹோ வந்து நல்லா படுத்துக்கின்னு எப்படிலாம் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துன்னு இருக்கான். இங்கே அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவனா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான் செம்ம டயர்ட்ல. யாரோ ஒரு புது ஆளை காட்டுறாங்க, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிச்சிட்டே கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதோட எபிசோட் 2 முடியுது. ஸோ எபிசோட் 3 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.